सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। श्रुतिसीमन्त सिन्धूरी कृतपादाब्जधूलिका सकलागम संदोह शुक्ति संपुट मौक्तिका पुरुषार्थप्रदा पूर्णा भोगिनी भुवनेश्वरी अंबिका अनादिनिधना हरिब्रह्मेन्द्र वंसेविता नारायणी नादरूपा नामरूप विवर्जिता। இப்படி மரீச்சிகலா 300 நாமாக்கள் பூர்த்தியா போறது. விசேஷமாக அம்பாளுடைய ஜபத்துக்கு பூஜைக்கு எல்லோருக்கும் அதிகாரம் உண்டு, எல்லோரும் அம்பாளை உபாசிக்கலாம் அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடியதான 2 நாமாக்கள்னால விஸ்தாரமா பார்த்தோம். நம்ம இவ்வளவு பாபம் பண்ணிருக்கோம், இந்நிலையில இருக்கோம், நம்ம அம்பாளை பூஜை பண்ணினா நம்மளை காப்பாத்துவாளா, இப்படிப்பட்டதான சந்தேகங்கள் வேண்டாம். ஏன்னா எல்லோருடைய சரீரத்திலும் இருக்கக்கூடியது ஒரே ஆத்மா தான், அதுல வித்தியாசம் இல்ல. சரீரத்துல வித்தியாசம், பிறவில வித்தியாசம், அதே போலயே குணங்கள்ல வித்தியாசம், இவைகள்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா நிஜமா உள்ள இருக்கக்கூடியதான பொருள் ஒண்ணுதான். லைட்லயோ ஃபேன்லயோ ரெஃப்ரிஜரேட்டர்லயோ அல்லது வேற எதுலயோ போற கரண்ட் ஒண்ணுதான். அதுல இருக்கக்கூடியதான அந்த உருப்படி வெவ்வேறா இருக்கு. நாம எதை பாக்குறோம்? உள்ள இருக்கக்கூடியதான அம்பாளை பாக்குறோம். அம்பாள் எல்லோருக்கும் சமானம், ஆகையால் எல்லோரும் வழிபடலாம். நான் சுத்தமா இல்லையே, நான் இப்படி இல்லையே, அப்படி இல்லையே ஒன்னும் நீங்க நினைக்க வேண்டாம். தயையோட, ஒரு பக்தியோட, ஸ்ரத்தையோட அம்பாளை பூஜை பண்றத எல்லா க்ஷேமும் அம்பாள் கொடுப்பா. அப்படிங்கறத 2 நாமாக்கள்னால பார்த்தோம். சகலாகம சந்தோக சுக்தி சம்புட மௌக்திகா, முத்து சிப்பிக்குள்ள முத்தானது மேலும் கீழும் ஓடு இருக்கு, நடுவுல முத்து இருக்கு. அதே போலயே இந்த சம்புட்டம் எனக்கூடியது மந்திரங்களுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் அது பண்ணக்கூடியதான பிரக்கிரியை இங்க சொல்லியிருக்க. அது ரகசியமாக இதனுடைய அர்த்தம் சொல்லியிருக்க. இப்படி இந்த நாமாக்களான பிறகு புருஷார்த்த பிரதா, புருஷார்த்தங்களை அளிப்பவள், தர்ம அர்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த 4 புருஷார்த்தங்களையும் அம்பாள் கொடுக்கிற. எப்படி கொடுக்கிற? அவாளுக்கு பக்திக்கு தகுந்த மாதிரி, ஸ்ரத்தைக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கோ அதுக்கு தக்கவாறு அவாளுக்கு கொடுக்கிற. முதல்ல தர்மம், தன்னுடைய தர்மம் என்னமோ அது தான் ஒழுங்கா பண்ணணும். பேசிக் நெசசிட்டிஸ் நம்ம வாழ்க்கையில எப்படி வாழணுமோ அப்படி இருக்கணும். இன்னொருத்தர துன்புறுத்த வேண்டாம், அனாவசியமாக இன்னொருத்தர தப்பு சொல்ல வேண்டாம், சினமடைய வேண்டாம், அகங்காரத்தோட நடந்து கொள்ள வேண்டாம், பொய் பேச வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அவ தர்மத்தை பண்ணுங்க. நித்திய கர்மாக்களை விடாம பண்ணுவோம். இப்படி சில தர்மங்களை வச்சுட்டு வாழ்க்கையை நடத்தினாலே போறோம். அதுக்காக ஏதோ தினந்தோறும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லல. இது தர்மம், எப்படி நம்ம வாழணுமோ அப்படி. தர்மத்தை குருமுகமாக தெரிஞ்சுக்கணும். நாமே புஸ்தகம் பார்த்து தெரிஞ்சுக்க கூடாது. குருன்னு இருக்காரோ இல்லையா, அவர் வழியாக. ஏன்னா யாராருக்கு என்னென்ன தர்மமோ அது அவர் சொல்வார். புஸ்தகத்துல இருக்கிற தர்மம் காமனா இருக்கு, ஆனா யாருக்கு என்ன தர்மம் அப்படிங்கறது அந்த குருவானவர் சிஷ்யனை பார்த்து இதை அனுஷ்டானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்வார். அதே போல தர்மத்துல சந்தேகம் வந்தது, ஏன்னா ஏதத்திர பிராமணாஸ்வம் அர்ச்சின யுக்தா யுக்தா அலூட்சா தர்ம காமாஸ்யு,
மகான்கள் எப்படி நடந்துக்கிறாளோ அதை பார்த்துட்டு அப்படி நடந்துட்டா போறோம். இன்னைக்கு அமாவாசையா நாளைக்கு அமாவாசையா போதான அமாவாசையா இன்னைக்கா நாளைக்கா சந்தேகம் வந்ததுன்னா உங்க ஊர்ல இருக்கிறவா எப்படி பண்ணிட்டு இருக்காளோ மகான்கள் கோபம் இல்லாதவர்கள் அனுஷ்டான தத்பராளா இருக்கிறவா. சில பேர் புத்தகத்தை வாசிட்டு இருப்பா அனுஷ்டானத்துல ஒண்ணும் இருக்காது. அனுஷ்டானத்தோட இருக்கக்கூடியதான மகான்களை அவளை கேட்டு அவ எப்படி சொன்னாரோ அப்படி நடந்துட்டா அது தப்பா இருந்தாலும் உங்களுக்கு மார்க் சரியா விழுந்துடும். அப்படி அந்த தர்மம், அதுக்கப்புறம் அர்த்தம். அர்த்தம் காசு, வாழ்க்கையில வேண்டியதான எல்லா பொருளும். அம்பாளை தியானம் பண்ணாலே போரும்னு சதாயி அம்பாளுடைய ஒரு சுரூபம். எப்படி அபயம் வரத முத்ரா இல்லாத போனாலும் என்ன பண்றாரு அம்பாளுடைய ஒரு சுரூபமே பயாத்ராத்தும் தாத்தும் பலமபிச்ச வாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தவகி சரணாவேவ நிபுணவ். அம்பாளுடைய பாதங்களே கொடுக்கிறது கர்மம். நிறைய காசு இருக்கலாம், அனுபவிக்கவே முடியாது. அப்படி இருக்கலாம். இது என்ன பிரதிபந்தகம்? ஜன்மாந்தரத்துல பண்ணினா பிரதிபந்தகம். பெரிய வீடு இருக்கு, எல்லா வசதிகளும் எல்லாம் அவருக்கு மனசு கொந்தளிச்சுட்டே இருக்கு, அனுபவிக்க முடியாது. அப்படி இல்லாமல் அம்பாளை மந்திர ஜபம் பண்ண ஆரம்பிச்சவளையானால், நாமாக்களை சொல்ல ஆரம்பிச்சவளையானால் தானா எல்லாம் சரியாயிடும். அந்த கஷ்டமானது இது போச்சு அது போச்சு சொல்லப்படாது. அம்பாள் என்ன பண்ணுவா தெரியுமா? நான் உங்களுக்கு நீங்க மனசால நினைச்சதான பிரயோஜனங்கள் வரும்படி அனுகிரகம் பண்ணுவா. பிராரப்த கர்மா இருந்தா அது பார்த்து அங்க இருக்கட்டும், எனக்கு இல்ல. பிராரப்த கர்ம இது கம்பிரதி வஞ்சனேயம். மீனாட்சி தேவியை கேட்டு நீலகண்ட தீட்சிதர் கேட்கிறார், எல்லா தெய்வங்களும் பிராரப்த கர்மாக்கு தகுந்தா போலயே பலத்தை கொடுக்கணும், ஏன்னா அப்ப உங்களுக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்கான்னு கேட்டார். அப்ப நீங்களும் நானும் பிராரப்த கர்மாக்கு தகுந்தா போலதான் பலத்தை கொடுப்பேன்னா அப்ப அம்பாளுக்கு மற்ற தெய்வங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்ன பண்றா, இவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பலம் இவாளுக்கு வரும்படி பண்ணிவிடுறா. கர்மாவுடைய பலம் அப்படியேத்தான் இருக்கும். ஆனா அந்த கர்மாவுக்கு தக்கவாறு இவங்க என்ன கேட்கிறாளோ அந்த பலத்தை வேற விதமா கொடுப்பாளாம். அந்த சாமர்த்தியம் அம்பாளுக்கு இருக்கு. ஒரு வேதாத்தியனம் பண்ணியிருந்தான பண்டிதர் இருக்க, அவர் வேதாத்தியனம் பண்ணினார், சாஸ்திரங்கள்லாம் அத்தியனம் பண்ணா ரொம்ப பெரியவர். ஆனா என்ன ஆச்சுன்ற, அவருக்கு தலையில பகவான் எப்படி எழுதியிருக்கார், அயம் தரித்ரோ பவிதே சிவைதீம், இவன் தரித்திரமா இருப்பான்னு எழுதிவிட்டார். போன ஜன்மால தானம் பண்ணலமா, தானம் பண்ணலன்னா என்ன ஆயிடும், தரித்திரானா, காசே இல்ல. இவர் தினந்தோறும் துர்காம் தேவீம் சரணம் அகம் பிரபத்யே சுதரசு தரசே நம அப்படின்னு அம்பாளை பூஜை பண்ணிட்டு இருந்தார். ஒரு மகான் நாரதர் உபதேசம் பண்ணிட்டார். ஆனா இவர் எப்படி கொஞ்ச நாளைக்கு ரொம்ப ரொம்ப தரித்திரா ஏழ்மையோட இருக்கார், குழந்தைகளும் ஜாஸ்தி. என்ன ஆச்சு இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேனே அப்படின்ட்டு அங்கங்க கிராமத்துல போய் மாதூகரம் எடுத்துட்டு வரார். சில நாள் கிடைக்கிறது, சில நாள் அதுவும் கிடைக்கல. தரித்திரம் என்ன பண்றது? ஒரு நாளைக்கு நாரதர் வந்தார். குரு வந்ததுமே நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணி அவருக்கு என்ன இப்படி ரொம்ப சிரமமா இருக்கேன்னு சிரிச்சாரா நாரதர். சிரமமா இருக்குன்னு என்கிட்ட சொன்னியே, அந்த அம்பாள்கிட்ட சொன்னியா? இல்லைன்னு. அதுக்காகத்தானே நான் வந்திருக்கேன் குரு ரூபமா. நீங்க என்ன பண்ணணும்ங்கிறது உங்களுக்கு பண்ணாம இருக்க, இப்படி பண்ணுங்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்றது குரு. என்ன பண்ணினார், அப்படியே விட பார்த்தார். பின்னால ஒரு குதிரை இருக்கு. என்னது இந்த குதிரைன்னு கேட்டார். இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னால இந்த குதிரை வந்தது, ஆனா அதுல இருந்துருத்து. என்ன பண்றது, விரட்டினாலும் போகல, யாரு குதிரைன்னு தெரியல, நம்ம அதுலயே இருக்கு. பசுமாடா இருந்தா பால் கொடுக்கும், குதிரை இருந்தா நான் என்ன பண்ணுவேன், நடக்கத்தான் முடியுமே தவிர ஊரெல்லாம் சொல்ல முடியாது. ஆக என்ன பண்றேன், பிச்சை எடுத்துட்டு வர காலத்துல அங்க புல்லு இருந்ததுன்னா நான் புடிங்கிட்டு வரேன், அந்த குதிரைக்கு போல எங்காவது குழந்தை மாதிரி வளர்றதுன்னு. இவர் பார்த்த, என்ன இப்படி குதிரை வளர்ப்பாளோ, ஏதோ நாய வளர்ப்பா குதிரை வளர்ப்பான்னு பார்த்துட்டு இருக்கேன், இந்த குதிரையை வித்துருங்கோன்ட்டு. இவர் பார்த்தார், குழந்தை மாதிரி வச்சுட்டு இருக்கேன், குதிரை வித்துருங்கோன்னு சொல்ற, மனசு ரொம்ப கவலையா இருக்கு. குரு சொன்னா கேட்கணும். இது என்ன பண்றது? அடுத்த நாள் என்ன பண்ணினா, குதிரையை வித்துவிட்ட மனசுல ரொம்ப கவலையோட வர, அந்த தைரியம் இருக்க வேண்டாமா,
குரு சொன்னார, ஏன்னா அதுக்கு நிச்சயமாக நன்மை ஏற்படுங்கிற ஒரு இல்ல மனசுல கவலையோட இருந்தார். சரி வந்தார், காசெல்லாம் ஏதோ உபயோகப்படுத்தின்றார், சரியாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு ஒரு 4 நாள் ஆச்சு, தூங்கல. குதிரை போயிடுத்தே குழந்தை மாதிரி காப்பாத்துனே, காலம் கட்டி கொடுப்பேனே, இப்படியே நினைச்சுட்டு இருக்காரு. மந்திர ஜபம் விட்டார். கொஞ்ச நேரம் ஆச்சு. என்ன பண்ணினார், குதிரை என்னன்னா யாரோ ஒருத்தர் வந்தார். அவர் பக்கத்து ஊர்ல இருந்தவர். நான் ஊரை காலி பண்ணிட்டு போறேன் வெளிநாட்டுக்கு, எங்கிட்ட 4 குதிரை இருக்கு, என்ன பண்றது, இத நான் யாருக்காவது கொடுக்கணும், யாரு குதிரை தானம் வாங்க மாட்டேங்கிறான். நான் கேசரனோ ததாதி மீமாம்சையில இந்த கழுத்துல முடி இருக்கு பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட பிராணிய தானம் பண்ணப்படாது, யானைய தானம் பண்ணப்படாது, இப்படி சில சிம்மத்தை தானம் பண்ண வாங்குவாளா. கேசரனோ ததாதின்னு மீமாம்சையில ஒரு அதிகாரம் விசாரம் இது. இந்த பிடரிமை இருக்கக்கூடியதான பொருளை தானம் பண்ணப்படாது, யாரும் வாங்க மாட்டேங்கிறார். ஆனா இத நான் என்ன பண்றது, அப்படி விட்டு போனா ரொம்ப சிரமமா இருக்கு, நீங்க இது வளர்த்துங்கன்னு சொல்லிட்டு குதிரையும் கொடுத்துட்டு ஒரு 2000 ரூபாய் கொடுத்துட்டு, இவருக்கு தானம் வாங்கப்படாது, என்ன பண்றது, அங்க வச்சுட்டு போங்க, குதிரையை கட்டிட்டு போங்கன்னு. சரி, இந்த 2000 ரூபாய் கிடைச்சது. குதிரையும் வந்து சேர்ந்து ஒரு 15 நாள் ஆன கூட மறுபடியும் நாரதர் அவர் விடலை. குரு ரூபேத்வாம் நமாமி காமாட்சி, நீங்க மறக்கலாம், அம்பாள் உங்களை மறக்க மாட்டான். எப்படிப்பட்டதான கஷ்டம் வந்தாலும் உங்களை விட மாட்டான் அம்பாள். அந்த நம்பிக்கை இருக்கணும். என்ன பண்ணினா மறுபடியும் வந்து எப்படி திரும்ப பார்த்து மறுபடியும் என்ன இது வேற குதிரை வந்திருக்கேன், நமஸ்காரம் பண்ணி திருப்பி சொன்னாராம், இது போல ஆச்சு, நான் என்ன பண்றது, எந்த ஜன்மால என்ன குதிரை சம்பந்தமோ தெரியல எனக்கு, குதிரை வித்தாலும் வருதுன்னு, அதுக்காக தானே விற்க சொன்னேன்னு. அவரு மறுபடியும் என்ன பண்ணினாரு, இந்த குதிரையும் வித்துருங்க. என்ன பண்றது, இவர் குதிரை யார் வாங்குவான்னு இவர் சந்தேகம். ஏதோ ஒரு நாள் வந்தாரு, சரி ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அந்த ஊர்ல ஒரு 15 நாளுக்கு ஒரு தூரம் சந்தைன்னு இருக்கு, அங்கே போனார். இது எவ்வளவு காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்ல வெறுமனை வாங்கிட்டாலும் பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் வாங்கிட்டார், இந்த குதிரை வித்தார். திரும்பியும் காசு வந்தது. இந்த காசு வந்ததோட இல்லாமல் இவருக்கு 4-5 சிஷ்யால் ஏற்பட்டார். அதுக்கப்புறம் அந்த ஊர் ஜமீன்தார் காலில் விழுந்தார். ஓஹோ, இப்படி ஒரு குதிரை வித்துட்டே இருக்காரு, கேது குதிரை என்ன ஏதுன்னு அவர் காதுல விழுந்தது. அப்புறம் இவர் பத்தி கேட்டார், ரொம்ப நல்லவர், நல்லா படித்தவர், சதாசீலர், ஆச்சாரசீலர், எதுக்கோ அவர் குதிரை வந்து வித்துட்டே இருக்காரு. அவர் பார்த்தார், ஓஹோவா அப்படியா, நம்ம கிராமத்துல இருக்கக்கூடியதான சில குழந்தைகள் அவருக்கு நல்லா படிச்சவர், படிக்கிட்டு சொல்லட்டும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணினார், அவர் வீட்டுல இருக்கக்கூடியதான பின்புறத்துல பெரிய இதா கட்டி அங்கே நீங்க இருங்கன்னு சொல்லிட்டார். இப்ப வீடு வந்தது இவருக்குன்னு. அந்த குதிரைகள்லாம் இருக்க அவர் பக்கத்துல, அதையும் வச்சுண்டு அந்த குதிரையை நீங்க பாத்துங்க, வர ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லி காசை கொடுத்து பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த. இவர் தலையில தரித்திரம், ஆனா இவன் வீடு இருக்கு, சாப்பிட காசு இருக்கு, எல்லா விதமான வசதியும் இருக்கு, அதோட இல்ல ஜமீன்தார் வீட்டுல இருந்துருக்காரு, எல்லா வசதியும் அங்க இருந்து எல்லாமும் வருது. என்ன சுவாமி, எதுவும் அவரது இல்ல, எதனால அம்பாளுடைய அனுகிரகம். இவருக்குன்னு ஒண்ணும் இல்லாத போனாலும் நீங்க வர்ச்சுவலா மனசுல கதறி அழிஞ்சிலையானால், அம்பாள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணினிலையானால் குருமுகமாக உங்களுக்கு வரும். அதனால வேற அங்கே போறேன் இங்கே போறேன் லாபம் இல்ல, எங்க வரணுமோ அது குரு ரூபமாகத்தான் வரும், நிச்சயமாக உங்களுக்கு வரும். இதுதான் புருஷார்த்த பிரதா, இது அர்த்தமான புறம் காமம். இத பத்தி தேவி பாகவத்துல விசேஷமாக இந்த கதை, வெறுமன கதை வேண்டிய அளவுக்கு தான் சொன்னேன். இது வரசே முழுக்க இந்த கதையை சொல்லணும்னா 1.5 மணி நேரம் ஆகும். பம்பு வேண்டாம், நமக்கு எது வேணுமோ அர்த்த காமங்களையும் கொடுக்கிறாள் அம்பாள். நமக்கு ஜன்மாந்தரத்துல பிராரப்த கர்மாவில இல்லாவிடிலும் உங்க வீடு வேணும்னா வீடுக்கு நீங்க ஜன்மாந்தரத்துல பண்ணிருந்தீங்கன்னா வீடு வரும். ஆனா அம்பாளை பூஜை பண்ணீங்கன்னா உங்களதாக வீடு இருக்காது, நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. எல்லா வசதியும் உங்களுக்கு அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுப்பாளாம். அதுதான் புருஷார்த்த பிரதா. இதுக்கு மேல அம்பாளை பூஜை பண்றவாளுக்கு கிடைக்கக்கூடியதான பாக்கியம் என்ன தெரியுமா, சிவஞான பிரதாயினி. 1000 நாமாக்கள்ல ஒரு நாம ரொம்ப வசதியான நாம. இந்த ஜன்மாவில அந்த வேதாந்த ஞானம் நமக்கு வரணும், அனுபவம் வரணும். இந்த குரு அனுகிரகத்தினால அந்த அனுபவம் இந்த ஜன்மாவில நம்ம அனுபவிக்கணும். அதையும் அம்பாள் கொடுக்கிறாளாம். அப்படி தர்ம அர்த்த காம மோட்சம் எனக்கூடியதான 4 விதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம். ஆகையால் அம்பாளுக்கு புருஷார்த்த பிரதா என போற வாரம்
வேகமா போயிட்டோம் இந்த நாம, அதனால மறுபடியும் சொன்னேன். பூர்ணா அடுத்ததான நாம பூர்ணா. நிஷ்கலஸ்ய பிரம்மணா உபாசியத்துவம் பலப்பிரதஞ்ச சக்யாயத்தன் இது பாவஹ. தேச கால வஸ்து கிருத பரிச்சேதராகித்யா பூர்ணா. பூர்ணான டோட்டல், எங்கும் உள்ளவள், எல்லா காலத்தையும் உள்ளவள், எல்லாமாகவும் உள்ளவள். தேச பரிச்சேதம் இல்ல, வஸ்து பரிச்சேதம் இல்ல, கால பரிச்சேதம் இல்ல, அந்யோன்யாபாவ பிரதியோகித்துவம் இல்ல, அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் இல்ல, ஒண்ணும் இல்ல. திரைகால கிருத பிரதியோகித்துவம் இல்லை. 3 காலத்திலயும் இருக்கா. ஒரு இடத்துல இருக்கா, ஒரு இடத்துல இல்லைன்னு இல்ல. ஒன்னாக இருக்கா, இன்னொன்னாக இல்லைன்னு இல்ல. எல்லாமாகவும் இருக்கா, எல்லா பொருளாகவும் இருக்கா. எப்படி இருக்க முடியும்? உலகத்துக்கு காரணம் மண்ணால் உண்டான பொருள்கள் எல்லாம், குடம், பல்லாய், மூடி, சட்டி, அகல் எல்லாமே என்ன மண்ணு தானே? மண்ணால உண்டானது மண்ணு தானே. அப்ப இவைகள்லாம் மண்ணை விட வேறு இல்ல. காரணம் என்ன? மண்ணால உண்டாச்சு. அதே போல உலகம் ஆத்மன ஆகாசம்பூதா ஆகாசாத் வாயோ வாயோ அக்னே அக்னே ராபாத்ய பிருத்திவி பிருத்திவியா ஓஷதையா ஓஷதேபியோன்னம் அண்ணா புருடா எல்லாமே அம்பாடத்துல உண்டாச்சு. எது எதுல இருந்து உண்டாலும் அது அதை விட வேறு இல்லை. தங்கத்துல இருந்து உண்டான பொருள்கள் எல்லாம் தங்கம் தானே. இப்ப அம்பாளுக்கு உண்டான பொருள்கள் எல்லாம் அம்பாள் தானே. அப்ப எல்லாமாகவும் அம்பாள் இருக்கா. இதம் சர்வம் எதயமாத்மா பிரம்மை வேதம் சர்வம் ஆத்மை வேதம் சர்வம் முண்டபோபனிஷத் ஒரு தரம் சொன்னா போறாதான். எல்லாமாகவும் சொல்றது. எல்லாமா இருக்கா கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபம் பூர்ணா. ஒரு அர்த்தம் சொன்னேன். பூர்ணா பூர்ணமாத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. பூர்ணமாக இருக்கக்கூடியனா சிவனிடத்திலிருந்து பூர்ணமிதம் உலகமாக இருக்கக்கூடியதான பூர்ணமான பதார்த்தம் உண்டாச்சு. பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணமான அம்பாளுடைய ஸ்வரூபத்திலிருந்து பூர்ணமான இந்த உலகம் உண்டாச்சு. பூர்ணஸ்ய பூர்ணமாதாய அந்த பிரம்மம் எனக்கூடியதான பூர்ணத்திலிருந்து பூர்ணத்துவத்தை நான் எடுத்துக்கொண்டு பூர்ணமேவ அவசிஷ்யதே எல்லாமாக ஆகிவிட்டேன். தனியாக எஞ்சான் உடம்புல மட்டும் நான் நான் என்று கருதின நான் எல்லாமாக ஆகிவிட்டேன். பிரதாரண்யத்துல சாகல்ய பிராமணம்னு ஒண்ணு. அதுல யாஜ்ஞவல்கர் கேட்டுட்டே இருக்காரு, ஒரு பதில் சொல்லிட்டே இருக்கார். கடைசியில எப்படி ஆயிடுது? எல்லாமாக நான் இருக்கேன்னு அந்த ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்சு அப்புறம் பதில் சொன்னார் யாஜ்ஞவல்கர். ரொம்ப வசதியான ஒரு பிராமணம். அங்கே கடைசியில பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணமான ஸ்வரூபத்திலிருந்து அந்த பூர்ணமான அம்பாளுடைய ஸ்வரூபம் உண்டாச்சு அப்படின்னு சொன்னார். அதனால அம்பாளுடைய ஸ்வரூபம் பூர்ணா. 2வது அர்த்தம் சொல்லியாச்சு. பஞ்சமி தசமி பஞ்சதசி திதி ஸ்வரூபாவா. சுக்லபட்ச பஞ்சமி, சுக்லபட்சமான தசமி, சுக்லபட்சமான பௌர்ணமி. அப்படி பஞ்சமி தசமி திதி ஸ்வரூபா பஞ்சதசி. பஞ்சதசின்னா பௌர்ணமி. இந்த நாம் வரிசையாக திதிகளை சொல்றோம். இந்த திதிகளை சொல்றப்ப பஞ்சமிங்கிறது மீயோட ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னால மீ இல்ல. பிரதிபத்து, த்விதீயா, திருத்தீயா, சதுர்த்தி, பஞ்சமி, அதுக்கப்புறம் அஷ்டமி, அதுக்கப்புறம் நவமி, அதுக்கப்புறம் தசமி, அதுக்கப்புறம் பௌர்ணமி. எல்லாம் 5 மீன். அமீனமீன வியசனம் தியஜந்தி. இந்த 5 மீ தெலுங்காளால் மட்டும் பாட்டியமிங்கிறான். அவனுக்கு தனியா கொம்பு முளைச்சிருக்கு. வர முழுக்க 5 மீ கணக்கு. தெலுங்குல பாட்டியமின்னு சொல்றா. அது லௌகிகம் கிராந்திகம் இல்ல. இந்த 5 மீ சொல்லியிருக்கார். இந்த 5ம் அம்பாளுடைய ஸ்வரூபம். இப்ப சில பர்வதினங்கள்ல பூஜை பண்ணணுங்கிற பதில நவமி அஷ்டமி எல்லாம் அம்பாளுக்கு ரொம்ப வசதி. நம்ம பிரயாணத்துக்கு நவமி கூடாது, நல்ல காரியத்துக்கு அஷ்டமி கூடாது அப்படிங்கிற இடம். இது ஏன் கூடாதுன்னு வந்தது? அன்னைக்கு வேற காரியம் பண்ணாம அம்பாளுடைய பூஜை பண்ணுங்கிறதுக்காக தான். அந்த திதி ஒண்ணும் கெடுதல் பண்ணல உங்களுக்கு. இதெல்லாம் அம்பாளுடைய விசேஷமான தினங்கள். அது பண்ணுங்கிறதுக்காக மற்ற காரியங்கள் விட்டுருக்கோம். எதுக்கு பாட்டியம் அன்னைக்கு படிக்கப்படாதுன்னு? அன்னைக்கு தர்த்த பூர்ணமாசேகம் பண்ணணும். நீங்க காலமா உட்கார்ந்து நித்திய கர்மா விட்டுட்டு வேதாந்த வாசி பிரயோஜனம் இல்ல. ஒரு அம்பாள்ல ராமநாமாவை சொல்லிட்டு இருக்கேன், நான் பேசுறதெல்லாம் போய் என்ன லாபம்? இன்னொருத்தர் வச்சுட்டே இருந்து ஜப்பம் பண்ணி என்ன பிரயோஜனம்? விவகாரம்னா இதுல வரக்கூடியதான புண்ணியத்தை விட அதுல வரக்கூடியதான பாப்பம் அதிகமா இருக்கு. என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம பேசிக்கா சிலதை வர வச்சுக்கணும்.
உறக்க பேச வேண்டாம், யாரையும் வெய்ய வேண்டாம், இப்படிப்பட்டதான் நிலையில இருந்தா சரி. அதே போலயே இங்க அம்பாளுடைய ஸ்வரூபம் பூர்ணான்னு இந்த 5 திதிகளுக்கு பேர். எதுக்காக? இந்த திதிகள்ல ஜபம் பண்ணினீழையானால் உங்களுக்கு பூர்ணத்துவம் கிடைக்கிறது. அதனால இந்த திதிகளுக்கே பூர்ணான்னு பேரா. பஞ்சமே தசமே பஞ்சதசி திதி ரூபாவா. ரைட். சுக்லபட்ச சதுர்தசி ராத்திரி ஸ்வரூபாவா. சுக்லபட்ச சதுர்தசி இருக்கு பார்த்தா அன்னைக்கு ராத்திரி. அப்படின்னா சுக்லபட்சம் கடைசியில இது பௌர்ணமி வரப்போறது. அந்த ப்ரீசீடிங் டே ராத்திரி, நாளை காலமே பௌர்ணமி வருதுன்னா அன்னைக்கு ஜபம் பண்ணினா ரொம்ப வசதி அப்படின்னு சொல்றது. அப்படியே சுக்லபட்ச சதுர்த்தி ரூபா சதுர்தசி ராத்திரி ஸ்வரூபாவா. இது வரைக்கும். இதுக்கப்புறம் பூர்ணா நதின்னு ஒரு நதி இருக்கு. சிலதால நம்ம ஊர்ல மகான்கள்லாம் என்ன பண்ணிருக்கா, உலகத்துக்கு சகாயம் பண்ணணும் என்பதற்காகவே வரங்கெடுத்து வாங்கிட்டு அப்படி வாயிட்டா. யமனுடைய தங்க அந்த மாதிரி யமுனான்னு பேரு. என்ன ஆச்சுன்னு நான் நதியா ஆகணும்னு நினைச்சுட்டேன். பகவான் பிரஜாபதி வரத்தை கொடுத்து யமுனா நதி ஆயிட்டாலாம். அப்படி வசதியா இருக்கிறதுனால்தான் இந்த யமுனா நதி கூஞ்சத்துல எங்க கிருஷ்ண பகவான் விளையாடிட்டே இருக்க. லீலாசுக்கர்னு ஒருத்தர், ரொம்ப பெரியவர், மகா கிருஷ்ண பக்தர். அவர் யமுனா கரையில உட்கார்ந்துட்டு இருக்க. நகர முடியல, ரெண்டு கண்ணும் இல்லையே, என்ன பண்றது? எங்க போனா என்ன காலுக்கு என்ன பொத்துமோ தெரியாது. கிருஷ்ணனை தியானம் பண்ணிட்டே இருக்க. ஆனா நடக்கணும்னு ஆசை வந்தது. பகவான் பார்த்தாராம், என்னையே நினைக்க கூடியவருக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு தாத்தா வாரம் அப்படின்னு குழந்தை வந்து அழிச்சுன்னு வருது. அப்படியும் சுத்திட்டு வரலாமா தாத்தாவுக்கு? அப்ப என்ன அழிச்சுன்னு போறியாப்பா, பத்திரமா அழிச்சுன்னு போ அப்படின்னு சுத்திட்ட. எல்லா புதர்லயும் அங்கேயும் இங்கேயும் போய் சுத்திட்டு வந்து அப்புறம் என்னாச்சுன்னு அங்க எந்த இடத்துல ஆரம்பிச்சாரோ அங்கேயே விட்டு விட்ட. என்ன கலவு போயிட்டார். இவர் பாட்டுக்கு அவ பேரு கேட்டுக்கலையே. சரி, யாருன்னு கத்திட்டு இருக்காரு, ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுண்டாராம், என் மனசுல இருந்து கிருஷ்ணன் என்ன அழைச்சுன்னு போனாரு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் கிருஷ்ண கருணாமிருத்தம்னு எழுதினார். அந்த கிருஷ்ணனை பத்தி எழுதக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அழகான லீலா சுகர்னு பேரு. சுகசுவாமியே லீலையாக இன்னொரு அவதாரம் எடுத்ததாக ஒரு கருத்து. அப்படி விசேஷமாக லீலா சுகர்னு கிருஷ்ண கருணாமிருத்தம் ஸ்லோகம் ஒவ்வொன்னும் ஒரு ஸ்லோகமானது 1 மணி நேரம் அனுபவிக்கலாம். அப்படி ரசமான ஸ்லோகங்கள். ஏன் சொல்ல வந்தேன்னா, நம்ம ஊர்ல கங்கா நதி, யமுனா நதி, இந்த நதிகள் எல்லாமே உயர்ந்ததான ஒரு தெய்வங்கள். அவைகள் ஏதோ லோக உபகாரம் பண்ணணும் என்பதற்காக ஸ்வீகிருத்தமான தனி சரீரம். ஏன் நதியில போய் அனாவசியமா கெடுக்காதீங்க. ஆத்துல ஸ்நானம் பண்ணி நதி ஸ்நானத்துக்கு போகணும். நதிக்கு போய் முதல்ல ஆத்மனம் பண்ணி சங்கல்பம் பண்ணி நதியில அர்க்ய பிரதானம் கொடுத்துட்டு அப்புறம் தான் ஸ்நானம் பண்ணணும். நதியில மலமூத்திர விசர்ஜனங்கள்லாம் பண்ணப்படாது. வாக்கல ஜலத்தை விட்டு அதுக்கப்புறம் கொப்பளிச்சு நதியிலேயே இது உமிவா. அந்த காரியம் எல்லாம் பண்ணப்படாது. நதியானது தெய்வம்னு நினைச்சுட்டு நம்ம பண்ணணும். அந்த நதியானது மனுஷாளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கறது. ஏன்னா தேவதா ஸ்வரூபம் அது. அப்படி பூர்ணா நதி ஸ்வரூபமா இருக்கலாம். எத்தனை அர்த்தம்? கால பரிச்சேத தேச பரிச்சேதம் இல்லேன்னு ஒண்ணு, பூர்ணமான பிரம்மஸ்வரூபம் 2வது அர்த்தம், அந்தந்த திதி ரூபம்னு 3வது அர்த்தம், 4வது அர்த்தம் நதி விசேஷ ரூபாவா. பூர்ணாங்கிறதுக்கு 4 அர்த்தம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பூர்ணா போகினி, அடுத்த நாமா போகினி. போகம், போகம்னா என்ன? அவருக்கு என்ன சார் போகம்னா? இந்த போகம்னா என்ன? சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு போகம். போகின்னு பேரு மகாவிஷ்ணுக்கு. அவர் பாட்டுக்கு ஆனந்தமா சுகமாவே இருக்காரா. பார்த்தா தெரியல, ஆனந்தம். கால் நீட்டி படுத்துட்டு, சாஞ்சு படுத்துட்டு, தலைக்கோசம் கையில வச்சுட்டு, அது பாட்டுக்கு ஏசி ரூம்ல உட்கார்ந்தா போல பாம்பு உடம்புல படுத்துட்டு, அந்த போகம்னா அது வேறத்தான் வரும். அப்படி போகின்னு பேரு. அந்த போகி அதே மாதிரியே போகம்னு என்ன அர்த்தம்? சுக சாட்சா்காரத்துக்கு போகம். ஆனா நையாயிக்கன் சுகதுக்க அந்நியதர சாட்சா்காரோ போக ஆட்டாமா. நமக்கு துக்க சாட்சா்காரத்தை பத்தி சொல்லல, சுக சாட்சா்காரம். ஆகியால் சுக போக சுக சாட்சா்கார தத்வதி போகினி. அம்பாள் எப்பொழுதும் ஆனந்தமா இருப்பான். அது என்ன, அந்த பரமேஸ்வருடைய பாட்டை கேட்டுட்டே இருப்பாளாம். சர்வத விபஞ்சா காயந்தி விவிதம பதானம் பசுபதே. சரஸ்வதி மாதா பக்கத்துல இருந்து அந்த பரமேஸ்வருடைய லீலைகள்லாம் பாடிட்டே இருக்கலாம். காதுல கேட்டு ஆனந்தமா சிரிச்சுட்டே இருக்க. அதோட மட்டும் இல்ல,
காவியாலாப வினோதினி, அநேக விதமான காவியங்கள் அவைகள்லாம் தோழிகள்லாம் சொல்லிட்டே இருந்தா கேட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாளாம். இது வேணும். முக்கியமாக உபாசகாலா இருக்கிறவா, அம்பாளை உபாசிக்கிறவா எப்படி இருக்கணும்? அழுதுண்டே இருக்கு, மூக்கால அழுபடாது. எப்ப பாரும் ஏதோ கஷ்டம் யாருக்கு இல்ல, உமக்கு தானே, எல்லோருக்கும் தான் இருக்கு. ஆனா அதையே நான் சேர்ந்து கொந்தளிச்சுட்டே இருப்பான். வேண்டாம், உமக்கு வரக்கூடியதான துன்பங்களை எல்லாவற்றையும் அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நீங்க ஆனந்தமா உங்க காரியம் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராப்ளம் தானா சால்வ் ஆயிடும். ஒரு விவகாரம் நீங்க நினைக்கவே வேண்டாம், எல்லாம் சரியா போயிடும். ஆகையால் அப்படி ஒரு சாட்சாத்காரம் போகினி. இன்னொன்னு போகினின்னு நாகலோகத்தில் இருக்கக்கூடியதான ஸ்திரீகளுக்கு போகினின்னு பேர், பாம்புக்கு போகம்னு போகின்னு பேர். ஆகையால் போகினி நாக கன்யாத்மிகாவா இரண்டாவது அர்த்தம். அதுக்கப்புறம் போகினி புவனேஸ்வரி, அடுத்த நாம புவனேஸ்வரி. புவனேஸ்வரி புவனங்கள் 14, பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், இப்படி வரிசையா. மகாலோகம், சத்தியலோகம், தபோலோகம், சத்தியலோகம். புவா சுவா மகா ஜனஹா தபஹ சத்தியம், 7 லோகங்கள். அதே போல கீழே ஒரு 7 லோகங்கள். இப்ப நம்ம இருக்கக்கூடியதான பூலோகத்துக்கு கீழே அத்தல, வித்தல, சுத்தல, ரசாத்தல, தலாத்தல, மகாத்தல, பாத்தாளம், கீழே ஒரு 7 லோகங்கள். கீழே 7 லோகங்கள், மேல 7 லோகங்கள், மொத்தம் கூட்டினா 14 லோகங்கள். இந்த 14 லோகங்களுக்கும் சேர்ந்து ஒரு புவனம்னு பேர். இந்த புவனங்களுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறவா அம்பாள் புவனேஸ்வரி. புவனானாம் சதுர்தச சங்கியாகானாம் லோகானாம். இன்னொரு நாம லோகேஸ்வரின்னு இருக்கு, லோகநாயகின்னு இருக்கு. அந்த நாமாக்கள்லாம் வேறு. ஒரு லோகத்துக்கு நாயகி இல்ல, புவனங்களுக்கெல்லாம் நாயகி. அப்படி புவனேஸ்வரி 14 லோகங்கள். சதுர்தச சங்கியாக லோகானாம் ஈஸ்வரி சுவாமினி. ரைட். அதுக்கப்புறம் புவனேஸ்வரி ஒரு அர்த்தம் ஜெனரலா எல்லோருக்கும் தெரிஞ்ச அர்த்தம், எல்லோரும் சுலபமாக கிரகிக்கக்கூடியதான அர்த்தம். இது புவனேஸ்வரி, புவனங்களுக்கு அதிபதி சுவாமினின்னு சொன்னேன். அதுக்கு அடுத்தது புவன சப்தா. அடுத்ததா இருக்கிற ஜல பரோவா, ஜலத்துக்கு புவனம்னு பேர். ஆகையால் ஜலத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியதான அம்பாளுக்கும் புவனேஸ்வரி அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் ஹிருல்லேகா அபிமானி தேவதா ரூபாவா. எழுத்துகள்ல ஸ்ரீம்னு ஒரு எழுத்து இருக்கு. அந்த ஸ்ரீம் எனக்கூடியதான எழுத்தானது அம்பாளுடைய வடிவம். இந்த ராஜராஜேஸ்வரி போட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கால் மேல மடிச்சு ஒரு கால் கீழே தொங்கிட்டு பக்கத்துல அந்த கரும்பு வில்ல வச்சுட்டு அந்த கரும்பு வில்ல இருந்து அம்பாள் தலையில அதனுடைய இலை விழறா போல இருக்கும். அது எழுதி பார்த்தீங்கன்னா ஹிரீம் சம்ஸ்கிருதத்துல எழுதினா எப்படியோ அந்த வடிவமே அப்படி இருக்கு. அந்த ஹிரீங்காரமே அம்பாளுடைய வடிவமாக இருக்கு. இத காமகலா விலாசம் ஏறக்கூடியதான கிரந்தத்துல இந்த ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு விசேஷமா சொல்லியிருக்கார். அதை பார்ப்போம். இப்படி ஹிரீம்ங்கிற வடிவமாகவே அம்பாள் இருக்கா. ஹிருல்லேகாபிமானி தேவதா ரூபாவா மூணாவது அர்த்தம். நாலாவது ஹிருல்லேகாத்மக மந்திரஸ்வரூபாவா. மந்திரம் ஹிரீம் எனக்கூடிய ஹ்ரீம் 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 இது மந்திரம் சுஜபதாம். இந்த மந்திரத்தை சொல்றவாளுக்கே சகலக்ஷேமமும் ஏற்படும். ஹ்ரீம் எனக்கூடியதான மந்திர வடிவமா அம்பாள் இருக்கா. இப்ப ராமநாமாவை சொல்லிட்டு இருக்கோம், கிருஷ்ணநாமாவை சொல்லிட்டு இருக்கோம். அதே போல ஹ்ரீம் எனக்கூடியதான மந்திரம் குருமுகமாக வாச்சுண்டு அதை விசேஷமாக சொன்னா அத்தியுதமான ஒரு பலன் கிடைக்கிறது இவனுக்கு. இவனுக்கு இருக்கக்கூடியதான வாழ்க்கையில மனசுல இருக்கிற குறைகள் எல்லாம் போறது. அது பார்க்கணும். அம்பாளை நினைச்ச வாழ்க்கை குறை இல்லை. குறைன்னா நிறைய காசு இருக்கும் சார், நிறைய எல்லா வசதியும் இருக்கும். ஆனா உள்ளூர் ஒரு ஆசை இருக்கும், அது நிறைவேறவே அது ரொம்ப நாளா. நிறைய காசு இருக்கும், நிறைய வசதிகளும் எல்லாமும் இருக்கு. ஆனா இவனுக்கு மட்டும் ஏதோ ஒரு சின்ன ஆசை இருக்கும், அது நடக்காது. ரொம்ப பெரியவரை போயிட்டாரு, ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஒரு ஆசை. டாக்டர் சொல்லிட்ட சாப்பிடப்படாதுன்றார், அது நடக்காது. யாரும் கொடுக்க மாட்டா. யாராவது கையில வந்தாலும் யாராவது பேரை வந்து பிடிங்கிட்டு போயிடுவான். இது ஒரு ஆசையா சார், இது எப்படி எல்லாம் கிடையாது. வாழ்க்கையில மனசுல ஏதோ ஒரு குறை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திருஷ்டாந்தத்துக்குத்தான் சொன்னேன், ஏதோ ஒரு குறை இருக்கும் சார். ஒருத்தர் உமக்கு என்ன குறைன்னு, ஒரு சின்ன வேலைக்காரனாயாவது ஒரு சினிமால ஒரு ஆக்டர் வேணுங்கிறான். இது ஒரு குறை. இது நியாயமா ரைட்டா அதெல்லாம் கிடையாது. மனசுல சில பேருக்கு ஏதோ ஒரு நடந்தா தேவையிலேன்னு ஒரு எண்ணம் இருக்கும்.
அது நடக்கவே நடக்காது ரொம்ப நாளா. இன்னும் சில பேர் சொல்றா, ரோட்ல இருக்கிற நாய்க்கும் ரிக்ஷாக்காரனுக்கும் நடக்கக்கூடியது கூட எனக்கு நடக்கல சாருங்கிறான். அவன் என்ன பண்ணுவது? ஒண்ணும் சொல்ல முடியாது. மனசுல ஏதோ ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா அம்பாள்கிட்ட நீங்க சொன்னீங்களேயானால் ஸ்ரீம் எனக்கூடியதான மந்திரத்தை வச்சோம்னா எல்லா குறையும் போயிடும். அது எப்படி பூர்த்தி பண்ணுவான்னு மறுபடியும் என்ன கேட்கக்கூடாது. ஏன்னா அம்பாளுடைய ஸ்வரூபம் அப்படி ஸ்ரீங்காராத்மக மந்திரஸ்வரூபாவா. உங்களுக்கு எப்படி தெரியும்ல? இதெல்லாம் திரிபுரா சித்தாந்தம்ங்கிற ஒரு கிரந்தத்துல சொல்லியிருக்கா. திரிபுரா சித்தாந்தேது புவனானந்தநாதஸ்ய பிரசன்னத்வாத் மகேஸ்வரி புவனேஷு அதி விக்யாதா சாம்பவி புவனேஸ்வரி புவனானந்தநாதஸ்ய. புவனானந்தநாதன் ஒருத்தர். புவனம்னா 14 உலகங்கள். 14 உலகங்களுக்கும் ஆனந்தத்தை அளிப்பவர் புவனானந்தநாதர். பிரசன்னத்வாத் அவளுக்கு பிரசன்னமாக தெளிவாக சந்தோஷமாக எல்லாவற்றையும் சொல்றதுனால மகேஸ்வரி புவனேஷி விக்யாதா. இதனாலதான் அந்த அம்பாளுக்கு புவனேஸ்வரின்னு பேரா. 14 லோகங்கள்ல உங்களுக்கு என்னென்ன வேணும் என்று தாங்கள் கருதுகிறீர்களோ அம்பாள்கிட்ட நீங்க அப்ளிகேஷன் போட வேண்டாம். உங்க மனசுல இது வந்தா தேவையிலேன்னு மனசுல நினைச்சோம்னா ஏதோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெரியாமலேயே கொடுப்பாளாம். கொடுத்த பிறகு உங்களுக்கு ஞாபகம், ஆனா அன்னைக்கு நான் நினைச்சேனே. பீஷ்மாச்சாரியர் காலம நினைச்சார், துரியோதனட்ட சொல்லிவிட்டார், இன்னைக்கு இந்த கிருஷ்ண பரமாத்மா அம்பு எடுக்கிறா போல நான் யுத்தம் பண்றேன்ட்டு. பண்ணலாமா? தெரியும் அவருக்கு. இந்த பாரத யுத்தத்துல என்னைக்குமே நான் அம்ப எடுக்க மாட்டேன் பிரதிஜை பண்ணி கொடுத்திருக்கார் துரியோதனனுக்கு. அதனால என்ன பண்ணார், எல்லா சைன்யமும் அந்த பக்கம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா மட்டும் பாண்டவாள் பக்கம் வந்திருக்கார். இது எல்லாம் தெரிஞ்சுண்டு வந்த பிறகு அன்னைக்கு என்னமோ வாய் தவறி வந்துருச்சு. துரியோதனன் ஏதோ பேசினா என்ன சொன்ன, இன்னைக்கு நான் கிருஷ்ண பரமாத்மா அஸ்திரம் எடுக்கிறா போல யுத்தம் பண்றேன்ட்டார். துரியோதனுக்கு ஒரே சந்தோஷம். எப்ப பகவான் சொல்ல மாத்துவார் அவர் கோபம் வந்தா. எப்ப கோபம் வரும், அர்ஜுனனுக்கு ஆபத்து வந்தா. சோ இன்னைக்கு அர்ஜுனன் க்ளோஸ். இவர் பாட்டுக்கு தீர்மானம் பண்ணிட்டார், யுத்தம் பண்ணிட்டு இருக்கார். காலம் 2 சாயங்காலம் 4 மணி தர்ம யுத்தம் 5 மணிக்கு முடிச்சிடணும், போய் சந்தியாவந்தனம் பண்ணோன்னு. அப்படின்னா என்னது சார்? நான் விட்டு போச்சு. பழைய நாள்ல அந்த சமயம்னு வந்ததுன்னா அப்ப சந்தியாவந்தனம் பண்றது காயத்ரி ஜபம் பண்றதுன்னு வச்சுட்டு விசேஷமா. என்ன ஆச்சு? 4:30 மணி 4:45 ஆச்சு. ஆச்சாரம் அடாடா இப்படி ஆயிடுது அப்படின்னு வரும்பொழுது அவர் மறந்தார், யுத்தம் பண்ணிட்டே இருக்கார். எங்க பகவான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கார். திரும்பி பாக்குறார் அர்ஜுனனை. எங்க யுத்தத்தை சாரதி எங்க பாக்கணும், முன்னால பாக்கணும். வேணும்னு திரும்பி பாக்குற அர்ஜுனனை. உடம்பு முழுக்க முள்ளம் பண்ணி மாதிரி எல்லாம் அம்புக்கள், அவனுடைய சரீரம் முழுக்க. ஒவ்வொரு அம்புலையும் பீஷ்மா பீஷ்மான்னு எழுதியிருக்கான். அப்படி வச்சுட்டு இருக்காரு சார். ரபஸ்தா போட்டு வச்சுட்டு இருக்கார். பார்த்தார், முன்னால குதிரையை பார்த்தா குதிரை முழுக்க ஒரே அம்பா இருக்கு. தம் உடம்ப பாக்குறாரு, எல்லாம் அம்பா இருக்கு. கோபத்தை நடிச்ச என்ன பண்ணினா, உனக்கு சாரதியா இருந்தார விட வேற காரியம் பண்ணலான்னு கரிவாளத்தை தூக்கி வீசினார். கீழே இறங்கினார். இறங்கினதுமே என்ன, இறங்கும் பொழுது அந்த தேர் சக்கரம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல கைய வச்சார். இவர் வேணும்னு வைக்கல, வேணும் வச்சார். வைகுண்ட லோகத்துல சக்கரத்தாழ்வார் பார்த்தாராம். ஓ இத கைய வச்சா நான் வரணும்னு அர்த்தம். இவர் வாங்கன்னு கூப்பிடல ஒன்னும், இவர் மனுஷன் இருக்காரு. அங்க இருந்து அவர் ஓடி வராராம். ஓடி வந்து இவர் சக்க கை பின்னால நிக்கிறார். இந்த ஸ்வரூபம் அர்ஜுனனுக்கு தெரிஞ்சது. அர்ஜுனனுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணினார் தெரியுமோ, அந்த பீஷ்மாச்சாரியார் பார்த்தார், கீழே விழுந்து சேவிச்சார் யுத்தத்தை பத்தி. ஏன்னா, நான் காலமே நினைச்சேன் இன்னைக்கு எங்க பெருமாள் அந்த அஸ்திரத்தை எடுக்கணும்னு நான் அவரை பிரார்த்திக்கல. அவர் என்ன பண்ணினார், என் இதயத்துல இருக்கிற எண்ணத்தை அறிந்து இவரே வந்திருக்கார், அஸ்திரத்தை எடுத்தார். பாத்தீரா, உங்களுக்கு என்ன பண்ணணும், ஸ்வநிகமம் அபகாய, உங்களுடைய பிரதிஜையை விட்டு பக்தனுடைய பிரதிஜைக்காக தாங்கள் எடுத்துகளே, உங்களுக்கு நான் என்னத்தான் பண்ண முடியும் அப்படின்னு கீழே விழுந்து சேவிச்சார். எழுந்துக்க முடியல அவரா. அவ்வளவுதான். என்ன ஆயிடுதுன்னு, சக்தி போயிடுது. சேவிச்சார், போயிடுச்சு. எல்லாரும் வந்தாரு, தூக்கினார், எல்லாம் இடத்துல போட்டாச்சு. கதையில உங்களுக்கு பாரதமா சொல்லிட்டு இருக்கேன், லதாதாசனா பாக்கியம்னா என்னன்னா, மனசுல என்ன தோன்றதோ அதை பார்த்து பூர்த்தி பண்ணும். நீங்க இது பண்ணி கொடுங்கோ, அதை பண்ணி கொடுங்கோ, ஒன்னும் பேச வேண்டாம், ஒன்னும் கேட்க வேண்டாம். புவனானந்தநாதஸ்ய பிரசன்னத்வாத் மகேஸ்வரி
புவனேஷு அதி விக்யாத, எல்லா புவனங்களையும் விக்யாதமா சாம்பவி புவனேஸ்வரி இத்யுக்தம். புவனானந்த நாமோ நாம மானவோகாந்தர்கதா குரு விசேஷா. திவ்யௌகம், சித்தௌகம், மானவோகம்னு 3 ஓகத்துல குருக்களை பூஜை பண்றோம் நவாவரண பூஜையில. அதுல மானவோகத்துல புவனானந்தநாதர் இருக்கார். இந்த குரு ரூபமா இருக்கார், அம்பாள் குரு ரூபமா இருக்கார். தட்சிணாமூர்த்தி சம்ஹிதாயாம், இதுக்கனால தட்சிணாமூர்த்தி சம்ஹிதையில கட்டார்கல யந்திர பட்டலே அம்பாள் எப்படி இருக்கா? மந்திர வடிவமா இருக்கார், யந்திர வடிவமா இருந்துட்டு இருக்கார். அதோட இல்லாம தேவி ஸ்வரூபமாகவும் இருக்கார். கை கரச்சரணாதிகளோட கட்டார்கல யந்திரங்களை சொல்லக்கூடியதான சந்தர்ப்பத்துல ஏகாட்சரோபி தேவேசி சந்தியத்ர புவனானிதோ இப்படின்னு ஏகாட்சரோபி தேவேசி அம்பாளை சொல்றதுக்கு 15 எழுத்து, 16 எழுத்து, 28 எழுத்து என்னமோ சொல்லிட்டு இருக்கல. ஓர் அக்ஷரத்துல அம்பாளுடைய ஸ்வரூபம் இருக்கா, மந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டார். இருக்கு. ஏகாட்சரோபி தேவேசி சந்தியத்ர புவனானிதோ. ஆனா அந்த எழுத்துல எல்லா பௌரங்களும் இருக்கு, ஸ்ரீங்காரத்துக்குள்ள எல்லா உலகமும் இருக்கு அப்படின்னு. இத்யுபக்ரம்ய குருல்லேகா கடக அக்ஷரேஷு, இந்த ஸ்ரீங்காரத்துல இருக்கக்கூடியதான எழுத்துகளில் என்னென்ன இருக்கு? அகாராதிஷு ஹ ரா இ, அதுக்கப்புறம் பீஜம், இது வரைக்கும் நமக்கு தெரிகிறது. அதுக்கு மேல என்னென்ன இருக்குன்னு பார்க்க வேண்டாம், அதெல்லாம் மந்திர சாஸ்திர வாச்சவாளுக்குன்னு. நம்ம சாதாரணமா அவுட் சைட பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது? அகாரம் இருக்கா, ரான்னு இருக்கா, அதுக்கு வியாக்கரணத்துல ரேபம் ரகாரம்னு சொல்லப்படாது, ரேபம்னு சொல்லுவா. அப்புறம் ஈகாரம் இருக்குன்னு சொல்ற, பிந்து இருக்கு. இதெல்லாம் எல்லா பூதங்களும் இருக்கு. அதுக்கா எப்படி இருக்குன்னு ப்ரூவ் பண்ற. ஹகாராதிஷு வியோமபீஜே மகாசானி கைலாசாதி பிரதிஷ்டிதம். ஹாங்கிறது ஆகாசமா, ஹம் ஆகாசாத்மனை புஷ்பங்கள் பயாமின் இதை சொல்றா. இந்த ஹம் இருக்க, இது வியோம பீஜம், ஆகாசம். ஆத்மன ஆகாசம்பூதா, ஆகாசம் இருக்கா. இந்த ஆகாசம்ங்கிற அந்த பீஜத்துல, ஹம்ங்கிற பீஜத்துல கைலாசம் இருக்கா. கைலாச அதி பிரதிஷ்டிதம் இத்தியாதினா பிரத்யேகம் புவனாதி சத்பாவம் பிரதிபாத்திய. ஒவ்வொரு எழுத்துலயும் ஒவ்வொரு லோகம் இருக்கு, ஒவ்வொரு பூதம் இருக்கு. பூதம்னா பஞ்சபூதங்கள், பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் எல்லாமே ஹிரீங்காரத்துல இருக்கு அப்படின்னு தட்சிணாமூர்த்தி சமயத்தில இருக்கு. அதான் புவனாதி சத்பாவம் பிரதிபாத்திய அதையேவ மகேசானி புவனானா புவனாதீஸ்வரி ஸ்மிருதா. இதனாலதான் அம்பாளுக்கு என்ன பேரு? புவனாதீஸ்வரி, புவனேஸ்வரின்னு பேரு. ஏன்? அகாலத்துல கைலாசாதி லோகங்கள்லாம் இருக்கு, மேல் லோகங்கள்லாம். ரா எனக்கூடியதான லோகதான் அம்போ மரே சேர்மரமா போதும் பப்பரே நதிபம் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்தரிக்ஷ லோகங்கள்லாம் இருக்கா. அதுபோல ஈகாலத்துல பூலோகங்களும் கீழே இருக்கக்கூடியதான லோகங்கள்லாம் இருக்கா. அது டோட்டலா பிந்துல ஜலலோகம் இருக்கான். எல்லாம் போயிடுச்சு. 5 பூதங்களும் எல்லா லோகங்களும் இந்த ஹ்ரீங்காரத்துக்குள்ளேயே இருக்கு, எழுத்துக்குள்ளேயே இருக்கு, மந்திரத்துக்குள்ளேயே இருக்கு. இத்தியாதினா பிரத்யேகம் புவனாதி சத்பாவம் பிரதிபாத்திய அதையேவ மகேசானே புவனாதீஸ்வரி ஸ்மிருதா. அதனால்தான் அம்மா உங்களுக்கு புவனேஸ்வரின்னு பேரு, புவனாதீஸ்வரி ஸ்மிருதா. இது உபசம்ஹிருத்ய இப்படி வரிசை இதை சொல்லிட்டு வந்தவர். அகாராத் வியோமா, அகாரத்திலிருந்து ஆகாசம், துரியேண ஸ்வரேண அனில சம்பவ, துரியேட ஸ்வரேட 4வது எழுத்து என்ன சார்? அ ஆ இ ஈன்னு 4வது எழுத்தாம். ஏன்னா ஆ இல 4 தான் சொல்லிட்டு இருக்கேன். 4வது துரியம். வேதாந்தத்துல இருக்கிற துரியத்துக்கெல்லாம் போயிடாதீங்க, அது வேற. அங்க துரியம்னு பிரம்மம்னு சொல்லுவாவா, அவா பரிபாஷை அது. இங்க துரியம்னு ஜெனரலா மனுஷாளுக்கு என்ன சார்? அ 4வது. இப்ப இந்த 4வது ஹிரீமுல ஹகாரம் சொல்லிவிட்டேன். ஈகாரம் சொல்ல இந்த துரியேன ஸ்வரேன அனில சம்பவ. அனிலவன காத்து, ஹான்னா ஆகாசம், ஈன்னா காத்து. இத்தியாதினா புவன ஜனகத்வம் புக்வா சொல்லிவிட்டு, அதான் ரான்னா ரம் வன்யாத்மனே தீபங்கள் பயாமின் மகாரான்னா வன்னி அக்னி வந்துருச்சா. அதுக்கப்புறம் புவனம்னு சொன்னாலே ஜலபரம்னு சொன்ன ஒரு அர்த்தம். புவனம் ஜலம் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடியதான ஹா ரா ஈ பிந்து, அந்த பிந்து என்ன சொல்ற? பிருத்திவியை சொல்றது. அப்படி இத்தியாதினா புவன ஜனகத்வம் உபபாத்திய அதையேவ மகேசானி புவனேஷீதி கத்யதே இது உபசம்ஹாரேண
துவேதா நிருப்தம். இப்படி ரெண்டு விதமாக கிரீம் எனக்கூடியதான எழுத்திலேயே அந்த மந்திரத்திலேயே 14 லோகங்கள் இருக்கு. ஹ்ரீங்காரம் எனக்கூடியதான மந்திரமானது 14 உலகங்களுக்கு அதிபதியா இருக்கிற அம்பாளை சொல்றது. இந்த ஹ்ரீங்கிறது எவ்வளவு வசதியான ஒரு மந்திரம். சாதாரணமா இந்த ஹ்ரீங்காரத்தை மேல போய் ஹ்ரீங்கார ரூபா ஹ்ரீங்கிறத சொல்ல போற ரொம்ப விசேஷமான அர்த்தங்கள்லாம் இருக்கு. நமக்கு சாதாரணமாக தெரியாத விஷயங்கள் அதுக்குள்ள ரகசியமாக இருக்கு. அது தந்திரங்கள்லாம் எப்படி சொல்றது, வியாக்குலாட்சரமாக சொல்றது, எழுத்த ஜம்பிள் பண்ணி சொல்லும். என்ன சுவாமி எல்லோருக்கும் புரியப்படாதான், குருமுகமா தான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்றது. என்ன ரகசியமான விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியுது, இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அதையே மகேஷானே புவனேசி இதி கத்யதே அப்படின்னு விசேஷமா அம்பாளுடைய ஸ்வரூபம். இதுவே கிரந்தி மங்கேபிய கிரண நிகரும் பாமிருதரசம் கிரதித்வாம் ஆதத்தே ஹிமகரசிலா மூர்த்திமிவ அப்படின்னு அம்பாளுடைய கிரணங்கள் சரீரத்திலிருந்து வரக்கூடியதான எல்லா ஸ்வரூபமும் அம்பாளுடைய ஸ்வரூபமாக இருக்கு. அதனால 14 புவனங்கள் இல்லத அம்பாளுடைய ஸ்வரூபம் தான். எங்க பார்த்தாலும் அம்பாள் இருக்கிறதாக நினைஞ்சுக்கோ. அப்ப என்ன ஆகுனார், மனசு கெட்ட வழிக்கு போகாது, வேற எதையும் நினைக்க முடியாது, யாரையும் ஏமாத்த முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் அம்பாள் இருக்காள, உங்களால முடியாது. ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இவனுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்வரூபத்தை அறிந்தோமையானால் நம்ம என்ன ஆகும், அதுக்கு மேல இருக்கக்கூடியதான பிரம்மஸ்வரூபம் தானா நமக்கு வந்துடும். அத்தனை 33 தேவர்களுக்கு அதிபதியை நித்தனை அம்மை சிவகாம சுந்தரி நேத்தனை என் கர்த்தனை, கர்த்தனைன்னு என் கர்த்தனைன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல கர்த்தாங்கிற, தமிழ்ல கர்த்தான் ரேபத்தை சாப்பிட்டான். என் கர்த்தனை பொன்னம்பலத்தாட மெய்யனை காண கண்கோழி எத்தனை கோடி யுகமே தவம் செய்கின்றன. ஒண்ணும் வேண்டாம், அம்பாளை தியானம் பண்ணுங்க, சிவனை தானா காட்டி கொடுத்துடும். சிவஸ்வரூபம் உங்களுக்கு தானா வருது. ஏன்னா அந்த பீஜத்துக்குள்ளேயே ஹகாரமும் ரேபமும் சிவ பீஜங்கள், ஈகாரமும் பிந்துவும் அம்பாளுடைய பீஜங்கள், சிவசக்தி சாமரஸ்யம். ஆகையால் ரெண்டையும் நீங்க சிவனை தியானம் பண்ணலைன்னா, அம்பாளை தியானம் பண்ணலைன்னா சிவஸ்வரூபம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரதுங்கிற ஸ்வரூபம் இந்த நாம புவனேஸ்வரிங்கிற நாம சொல்லிட்டு. அடுத்தது அம்பிகா அநாதினிஜனா ஹரி பிரம்மேந்திர சேவிதா அம்பிகா. தினந்தோறும் விபூதி வச்சுக்கிறப்ப திரம்பகம் விஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் அப்படின்னு குழைச்சு ஸ்ரீனி வை தேவ தவனாதி அப்படின்னு சொல்லி 3 பட்ட இடங்கள் விபூதி வச்சுக்கிறவாளுக்கு. இப்பதான் ஒண்ணும் முகத்துல ஒன்னும் இருக்கக்கூடாது பாருங்க, செக்யூலர் ஒன்னும் இருக்கக்கூடாது. எது நம்ம நாட்டுல சொல்லிருக்கோ, தலைக்கு குளிச்சு சுவாமி நீங்க ஒரு நாள் இல்ல 3 வேளை குளிச்சிருக்க. ஏன் ஸ்ரீகவணமுத தஸ்பர்சி தர்மசாஸ்திரம் சொல்றது, புருஷாலா இருக்கிறவா 3 வேளை ஸ்நானம் பண்ணுமா, தலைக்கு ஸ்நானம் பண்ணணும். இதா இல்ல, ஸ்திரீகளா இருக்கிறவா தலைக்கு ஸ்நானம் பண்ண வேண்டாம், அவளுக்கு வெள்ளிக்கிழமை ஸ்நானம் பண்ணினா போறோம் அப்படி இது வச்சுட்டு இருக்கா. சரி, புருஷால் மட்டும் ஸ்ரீகவணமுதி தர்மசாஸ்திரம் ஒரு தடவை பாடம் நடத்துறோம். என்ன பேசிக்கிற மாதிரி என்ன பண்ணணும் தெரியாத காலமா தான் போயிடுச்சு. ஆனா ஸ்நானம் பண்ணீங்கன்னா தலைக்கு ஜலம் விடுறதோ இல்லையா, அந்த ஜலம் தான் உள்ளால போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சளி, அதுக்கப்புறம் என்ன இஎன்டி ப்ராப்ளம் ஏதோ சொல்லிட்டு இருக்கல, இதெல்லாம் வரப்படாதுங்கிறதுக்காக தான் விபூதியே போடு. அந்த விபூதி என்ன பண்றது, அந்த உள்ள இருக்கக்கூடியதான ஜலத்தெல்லாம் இழுத்து விடுறதா. இத சொல்றதுக்கு ஒரு திரேடி வைதேவ தவறா நெத்ரி நிச்சந்தாதும் சித்ரய இமே லோகா அப்படின்னு சொல்லி 3 பட்டை எடுத்தா. நான் வைஷ்ணவ சார் மேல எடுங்க, நான் வேண்டாம் சொன்னேன். ஆனா விவகாரம் தத்துவம் ஒண்ணு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எதற்காக இதை பண்ணி இருக்கு, இத தமாஷா இல்ல அழகா இல்ல இது ஏதோ நம்ம இப்படித்தான் இருக்கணும்ங்கிறதுக்காக 4 பேருக்கு அட்வர்டைஸ்மெண்டா, அப்படி இல்லையே. அதே போல திரம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம், திரம்பகம்னு சொல்லிட்டு இருக்கல. இந்த அம்பிகானா என்னது, அதான் சொல்ற அம்பிகா அநாதினிதனா சொல்ற அம்பைவ அம்பிகா. இந்த அம்பாங்கிற சொல்லுல இருந்தா அம்பிகான்னு வந்து. பாரதம் ஆரம்பத்திலேயே காசி ராஜாக்கு 3 பெண்ணா, அம்பா அம்பிகா அம்பாலிகா, அங்கிருந்து ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பேட்மாச்சாரியர் அங்கிருந்து போறார். இவருக்கோ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிரம்மச்சாரி சபதம் பண்ணி விட்டார். போனார், என்ன ஆச்சுன்னா ஸ்வயம்வரத்துக்கு இருக்கக்கூடியதான 3 பெண்களையும் அழைச்சுன்னு வந்துவிட்டார்.
யுத்தம் பண்ணி அவர் எதற்க யுத்தம் பண்ண யாருக்கும் சாமர்த்தியம் இல்ல. ஏன்? பரசுராமர் சிஷ்யர், அவர்கிட்ட இல்லாத அஸ்திரமே கிடையாது. மீதி பேர்கிட்ட இல்லாதான அஸ்திரங்கள்லாம் அவர்கிட்ட இருக்கு. முதல்ல சாஸ்திரம் ப்ரஹஸ்பதி வச்ச அம்மா என்ன சகாயம் பண்ணினா தெரியுமா? அந்த அம்மா குழந்தை பிறந்ததுமே அப்பாட்ட இருந்து அழிச்சுன்னு போயிட்டான். கங்கா மாதா அழிச்சுன்னு போய் என்ன பண்ணினார்? யார்கிட்ட விட்டா? ப்ரஹஸ்பதி கிட்ட விட்டார். சாஸ்திரங்கள்லாம் நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். ப்ரஹஸ்பதி சிஷ்யர்னு இங்க பீஷ்மாச்சாரியர். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார் ப்ரஹஸ்பதி. அஸ்திர வித்யை பேசிக்கா சொல்லி கொடுத்தாரா. அதுக்கப்புறம் என்ன ஃபைன் டியூனிங் யார்கிட்ட போறதுன்னு பரசுராமட்ட போங்க. அவர் மகாவிஷ்ணுடைய அவதாரம். ராமோ ராமஸ்த ராமஸ்த கிருஷ்ணகேசி ஜனார்தவா, அப்படியே கல்கி ஜனார்தனான பரசுராமர்கிட்ட போனார். எல்லா அஸ்திரங்களையும் வாசித்ததான ஒரு மகாத்மா அவர். அப்படிப்பட்டதான் இந்த பரசுராமர்கிட்ட வாசிச்சார் பார்த்தீங்களா. ஆகையால் இவர்கிட்ட யாரும் நிக்க முடியல. அழைச்சுன்னு வந்துட்டார். வந்த பிறகு இந்த அம்பான்னு ஒரு அம்மா பாத்தீங்களா, அந்த அம்மா சொல்றா, நான் முன்னாலேயே இன்னொருத்தர விரும்பி இருக்கேன்னு. இன்னொருத்தர விரும்பினா எடுத்துன்னா அதுக்கப்புறம் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணி கொடுக்க ரைட் இல்லன்னு சொல்லி திருப்பியும் அனுப்பிச்சுட்டார். இங்க இருந்து அனுப்பிச்சுன்னு அந்த ராஜா பார்த்தாராம், யாரோ யுத்தத்துல அழைச்சுன்னு போயிட்டு திருப்பியும் அனுப்பிச்சா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நோனு அவரும் ரிஜெக்ட் பண்ணிட்டார். இங்கேயும் கல்யாணம் ஆகல, அங்கேயும் ஆகல. மறுபடியும் பீஷ்மாச்சாரிட்ட நீ கல்யாணம் பண்ணிக்கொண்டான். ஏன்டா என் வாழ்க்கையை நீ தானே கெடுத்த. நான் பாட்டுக்கு சுயம்பரத்துல பிடிச்ச ஆள கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன், இல்ல லவ் பண்ணவான கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன். நீரே நடுவுல பூந்து நீர் தான் கல்யாணம் பண்ணி. இவர் சொன்னார் முடியாதுங்க. இந்தமா ஊரெல்லாம் திட்டினார். யாரும் ஒத்துக்கல பீஷ்மாச்சாரிட்ட சண்டை போடுறதுக்கு. கடைசியில என்னடா இவர் குருட்ட போனா பரசுராமட்ட. ஸ்திரீகளுக்கு ஒரு காரியம் நடந்துக்கணும்னா எல்லாம் ஐடியாஸ் வரும் சார். ஸ்ரீநாம் அசிச்சிதப்பட்டிருக்கோம். அவ படிக்கவே வேண்டாம் காலேஜ்ல எல்லாம், ஆனா ஐடியா வருமா. அதான் ஸ்திரீத்துவம். யாருகிட்ட போனா இவரை மடக்கலான்னு கண்டுபிடிச்சார்ந்தம்மா. பரசுராமர்கிட்டே போனார். காலில் விழுந்து செய்விச்சார். என்ன பண்ணணும்னு, இது போல ஆயிடுது, நீங்க சொன்னாதான் அவர் கேட்பார். தர்மசாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லைன்னா நான் சொல்வேன். அவரோ பிரதிஜை பண்ண சொன்ன பேச்ச மாத்துன்னு சொல்றது தப்பு இல்லையம்மா. இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டேன், நீங்க தான் பண்ணணும். வேற வழி என்ன இருக்கு? பீஷ்மாச்சாரியரை கூப்பிட்டார். அவர் சொல்லிவிட்டார், நீங்க குரு எதை பண்ணாலும் சொல்றேன், நான் பண்றது நீங்க சொல்றது நியாயமா இருந்தா சொல்லுங்க, கட்டளை இருந்தோ அப்படின்னு. அவர் பார்த்தார், ஒண்ணு இவ்வளவு கல்யாணம் பண்ணுங்க, இல்லைன்னா என்னோட யுத்தத்துக்கு வாங்க. என்ன பண்றது? கல்யாணம் பண்ணிக்கங்கிறது முடியாத காரியம் சொல்லிட்டேன். யுத்தம் பண்றதுக்கு சரின்னு வந்து விட்டார். 18 நாள் யுத்தம். உங்களுக்கு பாரத யுத்தம் 18 நாள் தான் தெரியும். அதுக்கு முன்னால் 2 யுத்தம் நடந்திருக்கு. 18 நாள். இந்த பக்கம் பீஷ்மாச்சாரியர் அத்தனை சேனையோட யுத்தம் பண்றார். பரசுராமர் உட்கார்ந்து இருக்கார். என்ன பண்ணினார்? ஒண்ணும் பண்ணல. அவர் பாட்டுக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கார். காயத்ரி ஜபம் பண்ண ஆரம்பிச்சார். ஜபம் பண்ணிவிட்டு என்ன, தனக்கு முன்னால ஒரு கவசம், புறதோ வன்னி பிராகாரம் விபாவிய பூர்பூசுரோபதி பந்தா. பூர்பூசுரம் சொன்னா தான் இருக்கிற இடத்துக்கு முன்னால 50 அடிக்கு முன்னால ரவுண்டா 100 அடி ஹைட்டுக்கு நெருப்பு எரியறா போல தியானம் பண்ண ஆரம்பிச்சது. ஜுவாலாமாலினி வித்யான்னு பேர். அப்படி ஜுவாலாமாலினி காம்பி பாவ்யா பண்ணிவிட்டார். இவர் அம்பு போடுறார். ஒரு அம்பும் அவர்கிட்ட வரல. ஏன் சார் 100 அடிக்குன்னு சொல்றாரு? அவருக்கு நெருப்பு சுடாம இருக்கணும், ஜபம் பண்ணிட்டே இருக்கணுமா இல்லையா? அவருக்கு எடுத்துதானா தான் இருக்கிற இடத்துக்கு 100 அடிக்கு பின்னால ஜபம் நெருப்பு பிராகாரம் வரா போல பண்ணிவிட்டாரு. என்ன பிரம்மாஸ்திரம் போடுறாரு, வாயு அஸ்திரம் போடுறாரு, எந்த அஸ்திரம் போட்டாலும் இங்கதான் நிக்கிறது, உள்ள போகல. அவருக்கு பார்த்தா இது போல சந்தர்ப்பம் ஜபத்துக்கு கிடைக்குமா? வேற யாரும் வரமாட்டாங்க. ஆனந்தமா ஜபம் பண்ணினார். 18 நாளும் சோர்ந்து கீழே விழுந்துட்டார். 18வது நாள் பீஷ்மாச்சாரியர் உடம்புல சக்தி குறைஞ்சு கீழே விழுந்தார். அடுத்த க்ஷணம் அந்த சிஷ்யன் மேல இருக்கக்கூடியதான வாத்சல்யம் இறங்கி வந்து அவர் எல்லாத்தையும் விட்டு பீஷ்மாச்சாரியர் மடியில போட்டு உட்கார்ந்துன்னு அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்து சரி பண்ணி, அதுக்கப்புறம் என்ன, நீ போயிட்டு வரலாம் சார். அம்பா கிட்ட சொன்னதை பாரு, நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டேன், எங்கேயாவது போன்ட்டார். அதுக்கப்புறம் அந்த அம்பாங்கிறவர் திருபத ராஜா வீட்டுக்கு போனா. அதுக்கப்புறம் அந்த சரீரத்தை விட்டு இந்த மறுபடியும் இவாளை கொல்லணுங்கிறதுக்காக, பீஷ்மாச்சாரியரை கொல்லக்கூடியதான ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக அந்த திருபத ராஜா வீட்டுல போய் பிராணம் விட்டு அது அப்புறம் அங்கேயே பிறந்தான் திருபத ராஜா. அப்படி பிறந்து அதுக்கப்புறம் திருஷ்டத்யும்னன் பிறந்து கொண்டாரே பாக்கணும்னு ஸ்திரீகளுக்கு இருக்கும்.
உள்ளூர காரம் வந்துருச்சுன்னா இவன் பைசல் ஆக்கணும்னு முடிக்க மாட்டான். திரையில வச்சு நினைக்க விடாதியும். பாரத சொன்ன கதை சொன்னேன். அம்பாங்கிறதுக்கு அம்பே அம்பால்யம்பிகே நம்ம ஆலயத்து கச்சனா சதஸ்ரஸ்வக சுபகே காந்தி இலவாசினி சுவர்கே லோகே சம்பிரன்வாதாது ஸ்வாஹா அப்படின்னு ஹோமம் பண்றேன் சண்டி அகத்துல. இது அம்பே அம்பால்யம்பிகே நம்ம ஆலயத்து கச்சனா அப்படி அம்பா அம்பிகா அம்பாலிகா இந்த வேதத்துல இருக்கக்கூடியதான பெயர்களை பாரதத்துல வியாசாச்சாரியர் எடுத்துட்டு இருக்க. புராணங்கள்ல கதைன்னு நினைக்காது. புராணங்கள் வெறுமன கதை இல்ல, அந்த கதை வழியாக தத்துவத்தை சொல்றதுக்காக வந்தது புராணம். அதே போலதான் பிரம்மாண்ட புராணம். அந்த பிரம்மாண்ட புராணத்துல இருக்கிற லலிதா சஹஸ்ரநாமம் இப்ப பாப்போம். அம்பிகா இது அம்பைவ அம்பிகா ஜெகன்மாதா பாரதி பிருத்வி ருத்ராணி ஆத்மிகா இச்சா ஜான கிரியா சக்தினாம் சமஷ்டி ரூபா அம்பிகா இத்யுச்சதே. இந்த அம்பிகான யாரு சுவாமினர்? ஒரு 6 தெய்வங்களாம். என்னது? பாரதி பிருத்வி ருத்ராணி இந்த 3 பேர். இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி இவாளுடைய ஆத்துக்காரர்கள் எல்லாத்தையும் சேர்த்துறதுக்கு சாந்தா அம்பிகான்னு பேர். சோ பிரம்மா ருத்ராணி இப்படி எல்லாம் இருக்காளோ பிரம்மா வாமா ஜேஷ்டா ரௌத்ரி அப்படின்னு இவாளுக்கு பேர். இவாளுடைய ஆத்துக்காரர் பிரம்மா விஷ்ணு ருத்ர. இவாளுக்கெல்லாம் சமஷ்டியா சேர்த்தோம்னா 3 பேருக்கு சமஷ்டியா சேர்த்துட்டோம்னா சாந்தா அம்பிகா. அம்பிகான்னா என்னன்னு சொன்ன இதான். அதான் ஜெகன் மாதா பாரதி பிருத்வி ருத்ராணி இத்யாத்மிகா இச்சா ஜான கிரியா சாலினி சக்தினாம் சமஷ்டி அம்பிகா இத்யுச்சதே. தத்ரூபாவா இல்ல ராத்திரி ரூபா நித்ரா ரூபாவா ராத்திரி வடிவாகவும் நித்ரா வடிவமாகவும் இருக்கிறவள் அம்பிகா கைதவே நித்ராயாம் நிசிகித்யதே இது விஸ்வஹா. அம்பிகான்னா நித்ரா. மனுஷனுக்கு வேண்டியது என்ன? தூக்கம். கவலைப்படாதீங்க, தூக்கம் அம்பாள் நிச்சயமா கொடுப்பா. ராத்திரி வேளையில அந்த ராத்திரியா தான் இருந்து கொண்டு தூக்கத்தை கொடுத்து எல்லாரையும் தன்னிடத்துல சேர்த்துக் கொள்ளக்கூடியதான உயர்ந்ததான ஒரு சுரூபம் அம்பிகா. அதனாலதான் அம்பிகாங்கிற ஒரு பேரு ரொம்ப வசதியான ஒரு பேர். இது சாதாரணமா என்ன அம்பிகானா அம்பாள் அப்படிங்கிற இந்த அம்பாள்னு தமிழ்ல வந்ததுக்கு காரணம் என்ன? அம்பிகா. நீங்க எந்த பிராணியா இருந்தாலும் அம்மான்னு சொல்றோம். அந்த அம்மாங்கிற ஸ்வரூபம் அம்பிகா. இந்த அம்பிகாங்கிற ஒரு ஸ்வரூபம் எப்படி உலகத்தை எல்லாம் தனக்குள்ள இழுத்துக்கிறதுங்கிறத வாக்ரூபமாகவும் பூரூபமாகவும் இச்சா ரூபமாகவும் கிரியா ரூபமாகவும் ஞான ரூபமாகவும் ராத்திரி ரூபமாகவும் நித்ரா ரூபமாகவும் 7 வடிவமாக அம்பாள் இருக்கான்னு மேல போய் சொல்ல போறார். முகேதே தாம்பூலம் நயனயுகளே கஜ்ஜலகலா லலாட்டே காஷ்மீரம் விரசதிகளே மௌக்திகலதா. அம்பாளுடைய சுரூபம் முகேதே தாம்பூலம். முகத்துல எப்பொழுதும் தாம்பூலம். அத சிவந்ததா அந்த உதட்ட சிவப்பா இருந்த ஒரு சுரூபம். முகே தாம்பூலம் நயனயுகளே கஜ்ஜலகலா. 2 கண்ணுலயும் கஜ்ஜல் அந்த இது மையிட்டு இருக்கா. இப்ப எல்லாம் மையிட்டுக்கிறதே கிடையாது. ஸ்திரீகள்லாம் விட்டா குழந்தைகளுக்குன்னு இட்டுறது கிடையாது. முன்னால ஆண் குழந்தையா இருக்கட்டும் பெண் குழந்தையா இருக்கட்டும் முதல்ல மையிடணும் அப்படி கண்ணுக்கு நல்லதுங்கிறதுக்கா. கண்ணுக்கு மட்டுமல்ல அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கணும் மையிட்டுக்கணும்னு சொல்வா. லலாட்டே காஷ்மீரம். அதே நெத்தியில பொட்டு இருக்கணும். அது இருக்கா இல்லையான்னு தெரியறா போல இருக்கக்கூடாது. இப்ப மாடர்ன் டேஸ்ல அது ஒரு பேட்டர்ன். என்ன மட்டும் லலாட்டே காஷ்மீரம் விலசதிகளே மௌக்திகலதா. கலே கழுத்துல மௌக்திகலதா முத்து மாலை இருக்கணுமா. விலசதிகளே மௌக்திகலதா. கொணத்காஞ்சி ஷாட்டி புருது கட்டி தட்டி ஹாட்டகமயி கொணத்காஞ்சி ஷாட்டி. அதோட அந்த இடுப்புல ஒட்டியானம். அந்த ஒட்டியானத்துல சின்ன சின்ன மணிகள் அது அப்படியே சத்தம் பண்ணிட்டே இருக்கணும். சிஞ்சான மணி மஞ்சீர மண்டிச்ச ஸ்ரீபதாம்புஜாங்கிற மாதிரி கொணத்காஞ்சி ஷாட்டி. அது புருது கட்டி தட்டே ஹாட்டகமயி. அந்த இடுப்புல ஹாட்டகம் தங்கத்தினால ஏற்படக்கூடிய பதார்த்தம். பஜாமித்வாம் கௌரீம் நகபதி கிஷோரீம் அவிரதம். இப்படி அம்பாளை தியானம் பண்ணினா அதான் அம்பிகாங்கிற நாமாக்கு பேரு. இந்த அம்பிகாக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. சாங்கிய சாஸ்திரம் முழுக்க ஒரு நாமாவில கொண்டு வந்துட்டார். ஈஸ்வர கிருஷ்ண காரிக்கையில எழுதின ஜெகத்வர்ணனம் முழுக்க இத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அநாதி நிஜனா ஹரி பிரம்மேந்திர சேவிதா அப்படின்னு 3 நாமாக்கள். இத அடுத்த வாரம் அற்புதமா பார்ப்போம். அடுத்த வாரம் புதன்கிழமை கிளாஸ்.